வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ். சில நாட்களுக்கு முன்னாடி திருப்பூர்ல 100க்கும் மேற்பட்ட நம்ம தல அஜித்தினுடைய ரசிகர்கள் பாரதிய ஜனதா கட்சியில இணைஞ்சிருக்காங்க. இந்த கூட்டத்துல பேசிய தமிழக பாரதிய ஜனதா கட்சியோட தலைவரான தமிழிசை அவர்கள், நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே ரொம்பவும் நேர்மையான ஒரு நடிகர் யாருன்னு பார்த்தா அது நம்ம தல அஜித் அவர்கள் தான். மேலும் அவர் தன்னுடைய வாழ்க்கையில எப்பவும் ரொம்பவும் நேர்மையா இருக்காரு. தான் சம்பாதிச்ச பணத்தை மக்களுக்கு எப்படி செலவு பண்ணலான்றதை யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி செஞ்சிட்டு இருக்காருன்னு சொல்லி அவரை ரொம்பவே புகழ்ந்து பேசியிருந்தாங்க. அவரை போலவே அவருடைய ரசிகர்களும் ரொம்பவே நல்லவர்களா இருக்காங்க. அதன் காரணமா அவங்க இப்ப பாரதிய ஜனதா கட்சியில இணைஞ்சிருக்காங்க. மேலும் நம்ம பாரத பிரதமர் மோடியினுடைய கொள்கைகளையும் பாரதிய ஜனதா கட்சியும் தமிழ்நாட்டில் இவங்க தான் மலர செய்யணும்னு சொல்லி அந்த கூட்டத்தில் பேசியிருந்தாங்க. இதை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்ச நம்ம தல அஜித் அவர்கள் கோவத்தோட ரொம்பவே தைரியமா ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உடனடியான அப்டேட்ஸை பெற பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழக பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர் தமிழிசையோட இந்த பேச்சின் காரணமா இப்ப சமூக வலைதளங்கள்ல நம்ம தல அஜித்தினுடைய பின்னணியில பாரதிய ஜனதா கட்சி இருக்கதாகவும், மேலும் தல அஜித் அரசியலுக்கு வர விருப்பத்தோடு இருக்கதாகவும் சில செய்திகள் பரவ ஆரம்பிச்சது. இதை பார்த்த நம்ம தல அஜித் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தமிழிசை அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுத்திருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு நேரடியாவோ மறைமுகமாவோ அரசியல் வர்றதுக்கு எந்த ஒரு விருப்பமும் இல்லை. இதன் காரணமா என்னுடைய படங்கள்ல கூட எந்த ஒரு அரசியல் நிகழ்வுகளோ அரசியல் சம்பந்தப்பட்ட காட்சிகளோ வர்றதுக்கு நான் அனுமதிக்கிறது இல்லை. மேலும் நம்ம தல அஜித் அவர்கள் எந்த ஒரு கட்சியும் என்னுடைய பெயரையோ என்னுடைய ரசிகர்களுடைய பெயரையோ எந்த ஒரு அரசியல் ஆதாயத்துக்காகவும் அரசியல் நிகழ்வுகளுக்காகவும் பயன்படுத்தக்கூடாதுன்னு ரொம்பவே தைரியமா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அரசியலை பொறுத்த வரைக்கும் எனக்கு நிறைய சொந்த விருப்புகள் வெறுப்புகள் இருக்கும். இருந்தாலும் என்னுடைய கருத்துக்களை நான் யார் மேலேயும் திணிக்கிறது இல்லை. அது போலவே மற்றவங்களோட கருத்துக்களையும் என் மேல திணிக்கிறதுக்கு நான் அனுமதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் அரசியலை பொறுத்த வரைக்கும் சாதாரண பொதுமக்கள் எப்படி போய் ஓட்டு போடுறாங்களோ அது போலவே வெகுஜன மக்களா ஓட்டு போடுற வண்டி தான் எனக்கும் அரசியலுக்கும் இருக்க உச்சக்கட்ட தொடர்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சமூக வலைதளங்கள்ல மற்றவர்களையும் சக நடிகர்களையும் கொச்சையா பேசுறது என்னால அனுமதிக்க முடியாது. அதனால என்னோட ரசிகர்கள் யாரும் இப்படிப்பட்ட காரியத்துல ஈடுபடாம இருக்கணும். மேலும் மாணவர்கள் எல்லாரும் அவங்களோட படிப்புலையும் வேலை செய்பவர்கள் தங்களோட தொழிலையும் கவனத்தை செலுத்தி தங்களோட வாழ்க்கையை பார்த்துக்கிட்டா அதுதான் எனக்கு உண்மையான சந்தோஷத்தை தரும்னு தன்னுடைய ரசிகர்களுக்கு வேண்டுகோள் வச்சிருக்காரு. தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரான தமிழிசை அவர்கள் நம்ம தல அஜித்துடைய பேரை வச்சு அரசியல் ஆதாயம் தேட பார்த்ததற்கு நம்ம தல அஜித் அவர்கள் ரொம்பவே தைரியமா தக்க பதிலடி கொடுத்ததை பார்த்த பல அரசியல் கட்சிகளோ ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருக்கு. மேலும் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழிசைக்கு நம்ம தல அஜித் அவர்கள் கொடுத்த பதிலடியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.